அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். சென்ற காணொளியில் டிஎன் செட்டுக்கான சிலபஸ் டீச்சிங் ஆப்டிடியூட் ஃபஸ்ட் யூனிட்டில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ட் லேர்னர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ் இந்த கான்செப்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிப்ஸ் பார்த்தோம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த கான்செப்ட் டீச்சிங் ஆப்டிடியூடில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி லேர்னிங் ப்ராசஸ். இந்த லேர்னிங் ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணுறது ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு தி லேர்னர்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ். ரெண்டாவது ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு தி சப்ஜெக்ட் மேட்டர். இங்கே சப்ஜெக்ட் மேட்டர்ன்றது வந்து சிலபஸ் அண்ட் கரிக்குலம், என்ன கான்செப்டை நம்ம டீச் பண்ணுறோம், இல்லை அதை மெட்டீரியல்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து செகண்ட். தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங் என்வாயர்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ் அதுவுமே வந்து லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி தெர் ஆர் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு டீச்சர் இட் செல்ஃப். யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்க ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ் லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும். அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு தி இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு 5 இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து டீச்சிங் அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு ப்ரிப்ரேஷன் டிப்ஸு. ஸோ ஒரு எஃபெக்டிவ் ப்ரிப்ரேஷன் ஆர் ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு ஸ்டேட் லெவல் இல்லை கண்ட்ரி லெவல், நேஷன் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி சஜஸ்ட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா 2C ஸ்ட்ராட்டஜி. ஏற்கனவே எங்கள் அகாடமி ஒரு SQ ஃபார்முலா ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து ஸ்டடி ரிலேட்டடான ஃபார்முலா. செல்ஃப் ஸ்டடி எப்படி நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த ஃபார்முலாவை எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் லெவலோ இல்லை நேஷன் வைட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து 2C ஸ்ட்ராட்டஜி, சக்ஸஸ் ஃபார்முலா. இதுவும் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. அது என்ன 2C? ஃபஸ்ட்டு C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி கன்சிஸ்டன்ட் ப்ரிப்ரேஷன். தி செகண்ட் C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். இந்த 2 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனும் எந்த ஒரு ஸ்டேட் லெவல் நேஷன் வைடு எக்ஸாமினேஷனையும் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன இந்த கன்சிஸ்டன்ட் ப்ரிப்ரேஷன், இந்த ஃபஸ்ட்டு Cயில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு டெக்னிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டாலே நீங்கள் ஒரு டெய்லி ரொட்டீனாக உங்களோட ப்ரிப்ரேஷனை வச்சுக்கணும். டெய்லி ரொட்டீனில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், அந்த ப்ரிப்ரேஷனுக்காக அந்த டைமை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது மார்னிங்காக இருக்கலாம், இல்லை மார்னிங் எங்களால் முடியல அப்படின்னா லேட் நைட்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் ப்ரிப்ரேஷனை வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு Cயில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த கன்சிஸ்டன்ட் ப்ரிப்ரேஷனில் டெய்லி ஷெட்யூல் இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பொமடாரோ டெக்னிக். அது என்ன பொமடாரோ டெக்னிக் அப்படின்னா, நிறைய கேண்டிடேட்ஸ் நம்ம கூட இன்டராக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை வயசுக்கு மேலே இவ்வளோ டெஸ்ட்டு வச்சு எங்களை படிக்க சொல்கிறாங்களே, எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அது என்னவோ உண்மைதான். இந்த லேர்னிங்க்கும் ஏஜ் ஃபேக்டருக்கும் ரிலேட்டடாக நெருங்கிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை தான் நம்ம வந்து டீச்சிங் ஆப்டிடியூட்லேயே நிறைய பார்க்குறோம். ஏஜும் லேர்னிங் ப்ராசஸுக்கும் தெர் இஸ் அ கனெக்ஷன். ஏஜ் ஆக ஆக உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டைன் ஏஜ் வரைக்கும் பூஸ்டப் ஆகும். அதுக்கப்புறம் சர்டைன் ஏஜ், இப்போது 25 இயர்ஸ் வரைக்கும் தான் ஒரு லேர்னிங் பீரியட்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய
ஏஜ் வந்து அந்த லேர்னிங்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிராஸ்ப் பண்ணி அது வந்து ப்ராசஸ் பண்ணாது. ஒரு சர்டைன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் வந்து நல்ல ஹையில் இருக்கும். ஏஜ் ஆக ஆக நம்மளால் உட்காந்து நிறைய விஷயங்களை வந்து படிக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயந்தான். இது வந்து நிறைய இப்போது வந்து நிறைய டீச்சர்ஸ்கிட்டையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கேட்குறேன். இவ்வளோ ஏஜுக்கு மேலே இவ்வளோ பொறுப்புகளை வச்சுக்கிட்டு எப்படி வந்து எங்களால் இவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து எழுத சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் கொடுக்குறதில்ல, ஏற்கனவே வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்து கொடுத்துருக்கிற ஸ்ட்ராட்டஜி தான். நாங்கள் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பொமடாரோ டெக்னிக். அது என்ன பொமடாரோ டெக்னிக் அப்படின்னா, பொமடாரோன்ற வேர்டு வந்து இட்டாலியன் வேர்டில் வந்து இட்டாலியன் லாங்குவேஜில் டொமேட்டோவை மீன் பண்ணும். இந்த பொமடாரோ டெக்னிக்கை வந்து ஃப்ரான்சிஸ்கோ சிரிலோ அப்படின்ற ஒரு ஸ்காலர் வந்து நமக்கு வந்து டிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வந்து என்னென்னா இதை மாதிரி லேர்னிங் பண்ணும்போது ஒரு டாஸ்க்கை பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட்டு லேர்ன் பண்ணுறது இதிலெல்லாம் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணார். இந்த டிஃபிகல்ட்டியை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக அவர் வந்து அடாப்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பொமடாரோ டெக்னிக். பொமடாரானோ ஏற்கனவே நான் சொன்னேன், இட்டாலியன் லாங்குவேஜில் டொமேட்டோன்னு மீனிங்கு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம ஃப்ரான்சிஸ்கோ அவர் வந்து ஒரு டொமேட்டோ ஷேப்டு டைம் பீஸ் கிளாக்கு அதை வந்து அவர் கிச்சனில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டைமை செட் பண்ணி இந்த டைம்குள்ளார இந்த டாஸ்க்கு, அதுக்கப்புறம் டைமை செட் பண்ணி இந்த டைம்குள்ளார இந்த டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி அதை செட் பண்ணி அந்த டாஸ்க்கை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணுற ப்ராக்டிஸை அவர் எடுத்துக்கிட்டார். ஸோ இதுக்கு பேர் தான் பொமடாரோ டெக்னிக். இந்த பொமடாரோ டெக்னிக்கில் நம்ம எப்படி லேர்ன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் எனக்கு வந்து எஸ்பெஷலி 1 or 2 ஜென் ஸ்டாஃப் கேட்டாங்க, 2 பக்கம் படித்தாலே வந்து தூக்கம் வந்துடுது சார் அப்படின்ட்டு. ஆப்வியஸ்லி நம்ம பிரெயினோட நேச்சர் அதுதான். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இதே நேச்சர் தான். இந்த பொமடாரோ டெக்னிக்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சைக்காலஜிக்கலாக நான் சொல்கிறேன், இந்த இதை வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் வந்து உங்களோட டைம் பீஸில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். எதாவது வேணாலும் இருக்கலாம், உங்கள் மொபைல் அலாமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டைம் பீஸாக இருக்கலாம், இல்லை வந்து எதுவுமே தேவையில்லை, நீங்கள் கிளாக்கை பார்த்து கூட டைமை வந்து நீங்கள் வாட்சை வச்சுட்டு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸு ஒரு கான்செப்ட் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க. ஒரு யூனிட்டில் இந்த கான்செப்ட்டு இந்த 25 மினிட்ஸ் நான் படிக்கிறேன்னு நீங்கள் படிக்கணும். அடுத்து 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் 5 மினிட்ஸ் உங்களுக்கு கேப் விடணும். அது வந்து ஃப்ரீ பீரியட் ஆர் ரிலாக்ஸ் பீரியட். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் கேப் விடணும். ஏன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து கான்சன்ட்ரேஷன் போட்டு ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணிக்க அட்மோஸ்ட் 25 மினிட்ஸ் தான் அதோட கெப்பாசிட்டி. அதுக்கு மேலே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷனை போட சீக்கிரமாகவே டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸில் நீங்கள் ஒரு கான்செப்டை படிச்சிட்டிங்க, அப்புறம் 5 நிமிஷம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 25 மினிட்ஸை செட் பண்ணணும் அடுத்த கான்செப்ட்டு. இல்லை நீங்கள் ஒரு பெரிய கான்செப்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கான்செப்டே சப்டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸில் அதை படிச்சுட்டு 5 நிமிஷம் கேப்பு, அடுத்த 25 மினிட்ஸ் அடுத்த கான்செப்டை படிக்கணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேப் விடணும், ரிலாக்ஸ் பண்ணணும். இதை மாதிரி எத்தனை 25 மினிட்ஸ் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 4 25 மினிட்ஸ். இது வந்து ஒரு எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி. இது வந்து என்ன அப்படின்னா, இருக்கிற 1 மணி நேரத்தில் இப்போ 25 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மோராலெஸ் 2 ஹவர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? பிரேக் பீரியடெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் இதே 2 மணி நேரத்தை இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து உட்காந்து மெட்டீரியலை படிச்சிங்கன்னா ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பண்ணுற ஸ்டடீஸ் எல்லாமே அடுத்த 1.5 மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக படிக்கிற ஸ்டடீஸ் எல்லாமே உங்கள் பிரெயின் அந்தளவுக்கு கிராஸ் பண்ணிக்காது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த டெக்னிக் வந்து சைக்காலஜி படி இந்த டெக்னிக் தான். ஸோ இதுதான் பொமடாரோ டெக்னிக். 25 மினிட்ஸு படிக்கணும், 5 நிமிஷம் கேப் விடணும், அடுத்த 25 மினிட்ஸு 5 நிமிஷம் கேப்பு, அடுத்த 25 மினிட்ஸு 5 நிமிஷம் கேப் விடணும், அடுத்த 25 மினிட்ஸ். ஸோ இது 25 மினிட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது பொமடாரோ டெக்னிக்.
இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா 2 மணி நேரத்தில் உங்களால் ஒரு கான்செப்டை நல்லாவே கிராஸ் பண்ணி படிக்க முடியும். அது எப்போதுமே லைஃப் லாங் உங்களுடைய மைண்டில் அந்த கான்செப்ட் இருக்கும். எஸ்பெஷலி இது அதிகாலை நேரத்தில் இதெல்லாம் இந்த லேர்னிங்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் அந்த கான்செப்ட்ஸ்லாம் மறக்காது. ஸோ பொமடாரோ டெக்னிக். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன சீல இந்த பொமடாரோ டெக்னிக் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்ட் ப்ரிப்ரேஷனில் உங்கள் கையில் இருக்கிற மெட்டீரியல்ஸை நீங்கள் நோட் பண்ணணும். நிறைய டெக்ஸ்ட் புக்ஸை வச்சுக்கிட்டு அங்கங்கே நோட்ஸை எடுத்து, இப்போ நெட்டில் கொஞ்சம் நோட்ஸ் கிடைக்கும், உங்கள் கையில் கொஞ்சம் நோட்ஸ் இருக்கும், வேறு யார்ட்டையாவது கேதர் பண்ண நோட்ஸு, இப்படியெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறது எஸ்ஹாஸ்டிவ் ப்ரிப்ரேஷன். தட் ஓன்ட் ஒர்க் அவுட். உங்கள் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து நாலேஜை வந்து ஒரு சீக்வன்ஸாக ஆர்கனைஸ்டாக கேதர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண டார்கெட்டட் மெட்டீரியல் அது உங்கள் கையில் இருக்கணும். செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா செட்டு ரிலேட்டடான அதுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ண நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம கூட செட்டுக்கு வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கு மெட்டீரியல் கொடுக்குறோம். ஸோ இதை மாதிரி வந்து பாப்புலர் பப்ளிகேஷன்ஸு இவங்களோட டார்கெட்டட் மெட்டீரியலை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு உங்களுக்கு அப்படின்னா பல சோர்ஸ்லேருந்து நீங்கள் கேதர் பண்ணி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் டைமும் அதிகமாகும், சீக்வன்ஸாக உங்களுக்கு வந்து லேர்னிங் இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்ட் ப்ரிப்ரேஷனில் ஃபஸ்ட்டு டெய்லி ஷெட்யூல் இருக்கணும். இந்த பொமடாரோ டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் கையில் டார்கெட்டட் மெட்டீரியல்ஸ் இருக்கணும், மோட்டிவேஷனோடு படிக்கணும். இதுதான் வந்து இந்த கன்சிஸ்டன்ட் ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட்டு சி வந்து செகண்ட் சி வந்து நாங்கள் சொல்கிறது வந்து கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய நாலேஜ் வந்து கேதர் பண்ணியிருப்பாங்க, நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எக்ஸாமில் ஃபுல்லாக அவங்களால வந்து அந்த எக்ஸாமை வந்து எல்லா கொஷினையும் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும். இப்போது டீச்சர்ஸுக்குமே அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க, ஆனால் எக்ஸாமில் கன்ஸ்ட்ரெயின் நமக்கு கொடுக்குறாங்க, இவ்வளோ டைம்குள்ளார நீங்கள் முடிக்கணும். இப்போ கிளாஸ் ரூம் டீச்சிங்கும் அப்படி தான். நீங்கள் வந்து ஒரு கான்செப்டை வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் 50 மினிட்ஸில் ஒரு லெக்சர் டெலிவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 50 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து 2 நாள் கூட ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட வந்து நீங்கள் வந்து நாலேஜை கேதர் பண்ணியிருப்பீங்க, புக்ஸை படிச்சிருப்பீங்க. பட் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், ஆனால் 50 மினிட்ஸ்க்குள்ளார அந்த கான்செப்டை முடிக்கணும் அப்படின்னா நிறைய பேரால் அது முடியாது. டீச்சிங்கில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே தான் ப்ரிப்ரேஷனுக்கும். உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸையும் கூடவே பண்ணால் தான் எக்ஸாமில் கன்ஸ்ட்ரெயின் டைமில் வந்து உங்களால் நீங்கள் கேதர் பண்ண நாலேஜை எஃபெக்டிவாக எல்லா கொஷின்ஸையும் ஆன்சர் பண்ணி உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வின் பண்ண முடியும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸுக்கு நாங்கள் மார்க் டெஸ்ட்டு, அதுவுமே டார்கெட்டட் மார்க் டெஸ்ட்டு தான். இந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண மார்க் டெஸ்ட்டு, அதே என்விரான்மெண்ட், அதே இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்குதுன்னா அதே என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒன்று வந்து என்னென்னா அதே உங்களுக்கு என்விரான்மெண்ட் வந்து மார்க் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன்ஸு இதை பேஸ் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு எக்ஸாமில் போய் உட்காரும் போது அதே பேட்டர்ன்ஸில் கொஷின் வரும்போது உங்களுக்கு பதட்டன்றது இருக்காது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ இந்த 2C ஃபார்முலா, பொமடாரோ டெக்னிக், இதெல்லாம் வந்து உங்கள் ப்ரிப்ரேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், இந்த டிஎன் செட்டோ யூஜிசி நெட்டோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிட்டன் எக்ஸாமையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீச்சிங் கான்செப்ட்ஸை ஃபஸ்ட் யூனிட்டை தொடர்ந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சென்ற காணொலியில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ட் லேர்னர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸும் பார்த்தோம். அதாவது பீர் லேர்னர்ஸ், சேம் குரூப்பில் இருக்கிற லேர்னர்ஸ்க்கு இடையிலையும் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும்.
அதே மாதிரி வந்து உமன் லேர்னர்ஸ் அண்ட் மென் லேர்னர்ஸ்க்கு இடையிலையும் நம்மளால் டிஃப்ரென்சஸை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து சென்ற காணொலியில் இந்த கான்செப்டை பார்த்தோம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் ப்ராசஸை பாதிக்கக்கூடிய காரணிகள்லாம் என்ன. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் ரிலேட்டட் டு தி லேர்னர். லேர்ன் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ண ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே வந்து லேர்னிங் அவுட்கம், லேர்ன் பண்ணுற அந்த ரிசல்ட்டை வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸுமே அஃபெக்ட் பண்ணும். ஃபிசியாலஜிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், உடல் ரீதியான. சைக்காலஜிக்கல் அப்படின்னா மன ரீதியான காரணிகள். உடல் ரீதியான மன ரீதியான காரணிகள் இரண்டுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் அவுட்கம்மை வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரேஷனை பொறுத்தளவில் வந்து பாடிலி மெச்சூரேஷன் தான் இங்கே மெச்சூரேஷன்றதை மீன் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாடிலி சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்து கோஆர்டினேட் ஆகுது அதை பேஸ் பண்ணி லேர்னிங் இருக்கணும். அதனால தான் இப்போ கூட வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இந்த அகாடமிக் இயர் 2024-25 6 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிட் பண்ணணும் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேஷன் வைடு இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் எது. ஸோ அந்த ஏஜில் தான் வந்து இந்த பாடிலி சிஸ்டமோட கோஆர்டினேஷன் இருக்கும். மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் மோட்டார் பிஹேவியர்ஸ் அது வந்து அந்தந்த ஏஜ் குரூப்பில் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கான லேர்னிங்கை தான் கொடுக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 2.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்குன்னு சில மோட்டார் ஸ்கில்ஸு எந்தெந்த ஆக்டிவிட்டியெல்லாம் அது பண்ணுமோ அந்தந்த ஆக்டிவிட்டி தான் பாடியில் வந்து டெவலப் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கு மீறின ஒரு லேர்னிங்கை வந்து அந்த பர்டிகுலர் கிட்டுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து ப்ரீகேஜியில் வந்து நான் வந்து எல்கேஜி யூகேஜிக்கான லேர்னிங்கை வந்து அந்த குழந்தைக்கு வந்து திணிக்கிறது இது வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. இது வந்து என்னன்னா லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபிசிக்கல் ரெடினஸ் எந்த அளவுக்கு உடல் ரீதியாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தயாராகிருக்காங்களோ அந்த அளவுக்கான இண்டிவிஜுவல் லேர்னிங்கை தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மெச்சூரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ். ஸோ இந்த ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் ஆக ஆக நமக்கு வந்து மென்டல் டெவலப்மெண்ட் வந்து அந்த ஏஜுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ மென்டல் எபிலிட்டிஸ் அண்ட் பொட்டென்ஷியல்ஸ் டெவலப் வித் ஏஜ். அப்போ லேர்னிங் எஃபிஷியன்சி வந்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சர்டைன் லெவல் வரைக்கும், ஒரு சர்டைன் ஏஜ் வரைக்குமே லேர்னிங் கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் ஏஜ் வந்ததுக்கப்புறம் லேர்னிங் கேப்பபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதனால சின்ன வயசில் ரொம்ப நேரம் உங்களால் படிக்க முடியும். அதுவே வந்து உங்களுக்கு வயசு ஆக ஆக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி லேர்னிங்கை வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜும் உங்களுடைய லேர்னிங் ஃபேக்டரை வந்து லேர்னிங் ப்ராசஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ யங் சில்ட்ரனை விட க்ரோனப் சில்ட்ரன்ஸ் வந்து சீக்கிரமாக லேர்ன் பண்ணிப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட மென்டல் எபிலிட்டிஸ் அண்ட் பொட்டென்ஷியல் ஃபார் லேர்னிங் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்கு கோராக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவேஷன் தான். இப்போ இந்த மோட்டிவேஷன் வந்து பர்சிஸ்டன்ஸ் டு லேர்னை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது என்ன பர்சிஸ்டன்ட் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டினியூஸாக லேர்னிங் ப்ராசஸில் இருக்கணும் அப்படின்னா அதுதான் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் லேர்னிங். கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும். அந்த கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ் இருக்குன்னா அவனுக்கு கண்டினியூஸ் மோட்டிவேஷனும் இருக்கணும். ஸோ இது வந்து இந்த மோட்டிவேஷன் வந்து லேர்னர்ஸ்குள்ளாரே இருக்கணும். நம்ம வந்து நல்லா படிக்கணும், இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் அக்வயர் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் எதை பேஸ் பண்ணதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ மோட்டிவேஷன் வந்து லேர்னர்ஸோட லேர்னிங் கேப்பபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். 3 வேஸில் இந்த மோட்டிவேஷனை நம்ம வந்து வியூ பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் எலிசிட்டிங் பிஹேவியர்.
ஸோ இந்த மோட்டிவேஷன் தான் ஒரு சர்டன் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியரை ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு லேர்னரோ வந்து கண்டினியூஸாக அடாப்ட் பண்ணுறதுக்கு தேவை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் இஸ் நெசசரி ஃபார் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணும்போது அவனோட லேர்னிங்க்கு நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும். இவன் வந்து சரியான கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணும்போது அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இல்லை ஒரு பாசிட்டிவ் ரிவார்ட். அதுவே வந்து ஒரு விஷயத்தை வந்து தப்பாக லேர்ன் பண்ணும்போதோ இல்லை வந்து தப்பாக அந்த லேர்னிங்கோட அவுட்கம் வரும்போதோ அசஸ்மெண்ட் வரும்போதோ அதுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் மோட்டிவேஷனுக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நடக்கணும். ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் தி வேரியபிலிட்டி ஆஃப் பிஹேவியர் அண்ட் தஸ் ரைசிங் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் கரெக்ட் ரெஸ்பான்ஸ். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு விஷயத்தை கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கும் போது அவனை நீங்கள் மோட்டிவேட் பண்ணாதான் அவனுக்கு வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸில் கரெக்ட் ரெஸ்பான்ஸை வந்து திரும்ப திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்ட் ரெஸ்பான்ஸ் அக்கர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லேர்னிங். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே லேர்னர்ஸை பேஸ் பண்ண ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் வந்து லேர்னர்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸு. இது வந்து லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு லேர்னர் வந்து எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிறாரு அப்படின்றது வந்து அவரோட ப்ரீவியஸ் லேர்னிங்கை பேஸ் பண்ண விஷயமாகவும் இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் லேர்னிங் இஸ் பார்ஷியலி டிட்டர்மைன்ட் பை தி லேர்னர்ஸ் ப்ரீவியஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிமிலர் ஆர் சம்வாட் சிமிலர் மெட்டீரியல். இங்கே மெட்டீரியல்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை சப்ஜெக்டோட நாலேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதும் வந்து லேர்னிங் தான். இங்கே லேர்னிங் வந்து மியராக சப்ஜெக்டை மட்டும் மீன் பண்ணாது. நம்மளோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் சப்ஜெக்ட் நாலேஜு, பிஹேவியரல் சேஞ்சு, இது ஸ்கில்ஸு, இது எல்லாம் சேர்ந்தது தான் லேர்னிங். ஸோ இந்த ப்ரீவியஸ் லேர்னிங் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த லேர்னருக்கு எவ்வளோ இருக்குன்றதை பேஸ் பண்ணி இந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு விஷயத்தை எப்படி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து அவனுக்கு முன்னாடியே அந்த நாலேஜ் இருந்தது அப்படின்னா இப்போ கொடுக்குற கான்செப்ட்ஸு, இப்போ லேர்ன் பண்ணுற கான்செப்ட்ஸு சீக்கிரமாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை இப்படி தான் படிக்கணும், இந்த ஸ்கில்லை இப்படி தான் கற்றுக்கணும் அப்படின்னு எதை எப்படி கற்றுக்கணும் அப்படின்றத வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து முன்னாடியே லேர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களால சீக்கிரமாக லேர்னிங் ப்ராசஸை பண்ண முடியும். அதுதான் சொல்கிறாங்க லேர்ன் ஹவு டு லேர்ன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவில் நம்ம வந்து இந்த இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ஆக்டிவிட்டி வந்து கூடவோ குறையவோ இருக்கும். நம்ம தான் இதை வந்து எப்படி இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஐக்யூ. இந்த ஐக்யூ எப்படி அப்படின்னா 2 விஷயத்தை பேஸ் பண்ணது. ஒன்று அந்த ஸ்டூடெண்ட்டோட மென்டல் மெச்சூரிட்டி, ரெண்டாவது ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஐக்யூ ஸ்கோர் வந்துடும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு 8 இயர்ஸ் அவன் வந்து ஃபிசிக்கல் ஏஜ் இருக்குது, ஆனால் அவனுடைய மென்டல் மெச்சூரிட்டி வந்து 10 இயர்ஸ்க்கு இருந்தது அப்படின்னா அவனோட ஐக்யூ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி லேர்னிங் அஃபெக்ட் ஆகும். ஐக்யூ அதிகமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு சீக்கிரமாக லேர்ன் பண்ணிப்பாங்க, ஐக்யூ கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு வந்து கம்மியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஜென்ரலாக இந்த ஐக்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும்.
அதே மாதிரி மென்டல் ஹெல்த். ஸோ ஒரு லேர்னர் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கும் போது ஃபஸ்ட்டு ஆன்சைட்டி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பதட்டம், பயம் இருக்கக்கூடாது. எந்த வித கான்ஃப்ளிக்ஸு அது இருக்கக்கூடாது. வரிஸ் இருக்கக்கூடாது. லேர்னிங் பற்றின வரிஸு, இந்த அசஸ்மெண்ட் பற்றின வரிஸு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மென்டல் ரிலேட்டடான விஷயங்கள். இது எல்லாமே வந்து லேர்னிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து லேர்னர்ஸு இதெல்லாம் வந்து கெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீச்சரை வந்து ஹெல்ப் பண்ணணும். ஆன்சைட்டி, கான்ஃப்ளிக்ட்டு, வரிஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ டீச்சர் தான் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் கேர் பண்ணணும். ஒரு லேர்னிங் ப்ராசஸை இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது லேர்னிங் கேப்பபிலிட்டியை பாதிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்ஸ் அண்ட் டிஸ்ஃபங்க்ஷனிங். இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதுவுமே அவங்க லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ மால் ஃபார்மேஷன் அண்ட் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ். ஸோ இது வந்து லேர்னிங் ப்ராசஸை ரொம்பவே ஹிண்ட்ரன்ஸ் பண்ணும். அதனால தான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட் ஐ செக்கப், விஷன் செக்கப்பு, அதே மாதிரி அவங்களோட ஹியரிங் வந்து ப்ராப்பராக இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அடிக்கடி வந்து ஏன் ஸ்கூலில் வந்து செக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து லேர்னிங் ப்ராசஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிறான்றதை வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே டிட்டர்மைன் பண்ணும். இதில் வந்து ஏதாவது டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா லேர்னிங் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி எபிலெப்சி, பெராலிசிஸ்ஸு, அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸும் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸும் லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி டயட் அண்ட் நியூட்ரிஷன். இப்போ வந்து லேர்னர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரியான கரெக்டாக டயட்டை கொடுக்கணும், நியூட்ரியன்ஸை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உணவுகள் இல்லாத லேர்னர்ஸ் ஒரு சொசைட்டியில் ஒரு ஃபினான்ஷியலாக லேக்கிங்காக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து, ஃபேமிலிஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராப்பராக நியூட்ரியன்ஸ் கூட கிடைக்காது. ஸோ இது வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். இது லேர்னிங் ப்ராசஸையும் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸ் அப்போ பிரெயின் செல்ஸ் வந்து குளுக்கோஸை வந்து நிறைய வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் அடிக்குவேட் நியூட்ரியன்ஸை வந்து லேர்னர்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இது லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள், இன்டர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஏன்னா அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் இருந்தால் தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு அட்டென்ஷனை, இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்த வந்து யாருமே வந்து அட்டென்ஷன் கொடுத்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆரிஜினேட்ஸ் அட்டென்ஷன். அதே மாதிரி அட்டென்ஷன் கிரியேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் தி சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் பற்றின இன்ட்ரெஸ்ட்டை வந்து லேர்னர்ஸ்க்கு ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து அவங்களுக்கு அட்டென்ஷன் வரும். அந்த அட்டென்ஷன் வந்து சப்ஜெக்டை இன்னும் என்ன இருக்குது கான்செப்ட்ஸ்ன்னு லேர்ன் பண்ணிக்க அது வந்து காரணமாக இருக்கும். அதனால தான் ஒரு டீச்சிங்கை ஒரு டீச்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட் பற்றின இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸில் அட்டென்ஷன் வரும், லேர்னிங்கில் அட்டென்ஷன் வரும். அவங்க அட்டென்ஷனை கெட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சப்ஜெக்ட் மேட்டரையே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டீச் பண்ணணும். ஸோ இந்த அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து லேர்னர்ஸோட லேர்னிங் கேப்பபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கப்போ லேர்னிங் கேப்பபிலிட்டி அதிகமாகும். அது இல்லைன்னா லேர்னிங் ப்ராசஸ் இருக்காது. அதே மாதிரி கோல் செட்டிங் அண்ட் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். இப்போ ஒரு லேர்னர் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்காக லேர்ன் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கணும். அதுக்கு வந்து கோல் செட்டிங் ஃபஸ்ட்டு இருக்கணும். கோல் செட்டிங் அப்படின்னா நான் இதுக்காக படிக்கிறேன், இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் லேர்ன் பண்ணுறேன், அதுதான் வந்து கோல் செட்டிங். அதே மாதிரி லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன்.
லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அதை இன்டெப்த்தாக போய் அதை கற்றுக்கிற ஆர்வம், அதுதான் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். இந்த கோல் செட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையாகவும் இருக்கலாம், லோவாகவும் இருக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அந்த இண்டிவிஜுவல் லேர்னர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண விரும்புகிறாங்க அதை அதை பொறுத்து தான் அவங்களோட கோல் செட்டிங்கே இருக்கும். இதெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறோன்னு லோ கோல் செட்டிங் பண்ணால் லேர்னிங் ப்ராசஸ் நடக்காது. ஸோ நம்மளுடைய கோல் செட்டிங் எப்போதுமே ஹையாக இருந்ததுன்னா அது லேர்னிங் கேப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறதுனால நீ இவ்வளோ வந்து கெட் பண்ணலாம், இவ்வளோ அச்சீவ் பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு லேர்னருக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது ரிலேட்டடான ஹை எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகி அவங்களோட கோலும் வந்து ஹையர் லெவலில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிறதுனா ரொம்ப அச்சீவ்மெண்ட்லாம் இல்லை, சும்மா மார்க் எடுத்தால் போதும், பாஸ் பண்ணால் போதும் அப்படின்லாம் சொல்லிங்க அப்படின்னா லேர்னிங் இருக்கும். பட் வந்து என்ன இருக்காது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அவுட்புட் வந்து அந்த லேர்னிங்க்கு கிடைக்காது. அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லேர்னர்ஸோட எபிலிட்டி என்ன அதுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுக்கு கோல் செட் பண்ணி கொடுக்குறதுல வந்து டீச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணணும். ஏன்னா அது வந்து லேர்னிங் ப்ராசஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த 10 விஷயங்கள் தான் வந்து நமக்கு வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் ரிலேட்டட் டு லேர்னர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். சப்ஜெக்ட் மேட்டரை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ப்ளே பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிக்குலம் அண்ட் சிலபஸ். கரிக்குலம் அண்ட் சிலபஸ் வந்து என்ன அப்படின்னா டீச்சிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும், லேர்னிங் ப்ராசஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு சிலபையை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணும் போதோ இல்லை வந்து ஒரு கரிக்குலத்தை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணும் போதோ எந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட், அந்த சில்ட்ரனோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்டை வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து சிலபையோ கரிக்குலத்தையும் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும். இங்கே வந்து சிலபஸ் அண்ட் கரிக்குலம் மட்டுமே இதில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து அதை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதர் லேர்னிங்ஸ் ஆல்சோ, அதர் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறது, அதே மாதிரி அதர் டீச்சிங் மெட்டீரியல்ஸ், சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஒரு 6 பாயிண்ட் வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து டிஃபிகல்ட்டி ஆஃப் தி டாஸ்க். த மெட்டீரியல் டு பி லேர்ன் ஷுட் பி ஆஃப் அப்ராப்ரியேட் டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ இந்த மெட்டீரியல் டு பி லேர்ன்டுனா ஒன்றும் இல்லை, அந்த கரிக்குலம் தான். மெட்டீரியல்னால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லேர்னிங் புக்குன்னு மட்டும் நம்ம மீன் பண்ணக்கூடாது. இங்கே மெட்டீரியல் டு பி லேர்ன்னா எதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கணும், எந்த கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கணும், ஸோ அதுதான் மெட்டீரியல் டு பி லேர்ன்டு. அது வந்து அப்ராப்ரியேட் டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கணும். இப்போ யூஜிக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான், யூஜிக்கும் ஒரே ஒரு ஒரு டாப்பிக்கில் ஒரு டொமைனில் ஒரு சப்ஜெக்டை கொடுக்குறோம் அப்படின்னா பிஜிலையும் அதே சப்ஜெக்ட் வரும், ஆனால் டிஃபிகல்ட்டி லெவல் வேரி ஆகும். யூஜியில் மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டி இருந்தது அப்படின்னா பிஜி லெவலில் அதே சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஹை லெவல் டிஃபிகல்ட்டி இருக்கணும். ஸோ டிஃபிகல்ட்டி ஆஃப் தி டாஸ்க்கு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டூடெண்ட்டோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் லெவல். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் தி டாஸ்க்கு. ஸோ இப்போ ஒரு லேர்னர்ஸ்க்கு ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ண நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அது லென்த்தியாக இருக்கும் போது அது வந்து யங் லேர்னர்ஸுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ த லாங்கர் மெட்டீரியல், இங்கே லாங்கர் மெட்டீரியல்ன்றது ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய புக்ஸு மீன் பண்ணுறதில்ல, எந்த சப்ஜெக்ட் மேட்டரை நம்ம வந்து லேர்ன் பண்ண வைக்கிறோம் அதுதான் இங்கே வந்து மெட்டீரியல்னு மீன் பண்ணுறாங்க. த லாங்கர் a மெட்டீரியல் த மோர் டிஃபிகல்ட் இட் would be to learn. ஸோ எப்போதுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுமோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மாலர் பார்ட்ஸாக கொடுக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சிலபஸை ஃப்ரேம் பண்ணும்போது யூனிட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். 5 யூனிட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 5 யூனிட்டும் கான்செப்ட் ஒன்று தான். அவன் வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்டை தான் லேர்ன் பண்ண போகிறான். அந்த கான்செப்ட்ஸை இன்டர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸை நம்ம வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மாலர் பார்ட்ஸாக பிரித்து யூனிட்ஸ்னு வச்சு ஒன்றுத்துக்கு ஒரு யூனிட்டுக்கும் இன்னொரு யூனிட்டுக்கும் ரிலேஷன் இருக்கிற மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஸ்மாலர் பார்ட்ஸாக கொடுக்கறது. ஸோ லென்த் ஆஃப் தி டாஸ்க்கும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லேர்னர்ஸை அஃபெக்ட் பண்ணும், லேர்னிங் கேப்பபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும், டீச்சிங் கேப்பபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மீனிங்ஃபுல்னஸ் ஆஃப் தி டாஸ்க். ஸோ எந்த ஒரு லேர்னிங் மெட்டீரியல் அதே மாதிரி வந்து சிலபை கரிக்குலம் ப்ரொவைட் பண்ணும்போது அதுக்குன்னு லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கணும். அந்த அவுட்கம்ஸு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான் மீனிங்ஃபுல்னஸ் ஆஃப் தி டாஸ்க். ஸோ இது இருந்தால் தான் ரேப்பிட் லேர்னிங்கே அக்கர் ஆகும். அதே மாதிரி இந்த லேர்னிங் மெட்டீரியல்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அது வந்து ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்ஸ் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. எந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுறோமோ அது சிலபை கரிக்குலம் இதெல்லாம் தான் லேர்னிங் மெட்டீரியல்னு சொன்னேன். ஸோ இந்த லேர்னிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லேர்னிங் மெட்டீரியல் ரேட் ஆஃப் லேர்னிங்கில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸை கொடுக்கும். இந்த லேர்னிங் மெட்டீரியலை நீங்கள் எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க இதை பொறுத்து ரேட் ஆஃப் லேர்னிங்கிறது மாறும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு லேர்னிங் மெட்டீரியல் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு கரிக்குலம் கொடுக்குறீங்க, அதில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த மெட்டீரியலை அந்த சப்ஜெக்ட் மேட்டரை லேர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் ப்ரொனவுன்சபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சிலபஸில் வந்து நம்ம வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜார்கன்ஸை கொடுக்கக்கூடாது, அதே ஜார்கன்ஸை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொனவுன்சபிலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிமினபிலிட்டி அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த லேர்னிங் மெட்டீரியல், அதாவது கான்செப்ட்ஸ் ஃபார் லேர்னிங் அதர் கான்செப்ட்ஸ்லேருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் சிலபஸ்லேருந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். அதாவது என்னென்னா ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் டீச்சிங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செமஸ்டர் இருக்குது. அந்த செமஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 சப்ஜெக்ட் ஒரே செமஸ்டரில் படிக்கிறாங்கன்னா 2 கான்செப்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதுதான் ஸ்டாண்ட் அவுட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி சிலபஸ். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்சஸ் டிஸ்கிரிமினபிலிட்டி இருந்தால் தான் அது வந்து லேர்னிங்கை வந்து கரெக்டாக வந்து லேர்னர்ஸ்க்கு வந்து கொடுக்கும். இது வந்து இந்த டிஸ்கிரிமினபிலிட்டி இருக்கிறது வந்து லேர்னர்ஸை வந்து அந்த சிலபஸில் அந்த லேர்னிங் மெட்டீரியலில் அட்டென்ஷனை கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அசோசியேட்டிவ்னஸ், நீங்கள் கொடுக்குற அந்த லேர்னிங் கான்செப்ட் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும், சப்ஜெக்ட் மேட்டரோட தொடர்புடையதாக இருக்கணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் அசோசியேட்டிவ்னஸ். நெக்ஸ்ட்டு வந்து பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன். நீங்கள் கொடுக்குற இந்த லேர்னிங் மெட்டீரியலோ இல்லை வந்து சப்ஜெக்டோ ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்னால் திரும்பவும் நான் சொல்கிறேன், டெக்ஸ்ட் புக்ஸ் மாத்திரம் கிடையாது, இது கிடையாது. கரிக்குலம் அண்ட் சிலபஸ் ஆர் சப்ஜெக்ட் மேட்டர் விச் இஸ் ப்ரெசன்டட் ஃபார் லேர்னிங்ஸ் ஃபார் லேர்னர்ஸ். அதுதான் இது. அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்கனைஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கணும். அதை வந்து அப்படி பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த கான்செப்ட்ஸை வந்து கிராஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கிளஸ்டரிங் இருக்கணும். இந்த ஆர்கனைசேஷனில் கிளஸ்டரிங் அப்படின்னா சேம் கான்செப்ட்ஸை வந்து நம்ம வந்து குரூப் பண்ணி நம்ம வந்து ஒரு யூனிட்டாக கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன். ஸோ இதை வந்து ஒரு கெஸ்டால்ட்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன் லேர்னிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கான்செப்சுவல் ஹையரார்கீஸ். ஒரு சப்ஜெக்ட் மெட்டீரியல் சப்ஜெக்ட் மேட்டரை லேர்ன் பண்ண கொடுக்கும் போது அதில் வந்து ஹையரார்கி இருக்கணும். இப்போ நார்மலாக இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு சிலபஸோ கரிக்குலமோ ஃப்ரேம் பண்ணும்போது ஃபஸ்ட் யூனிட்டில் இன்ட்ரோடக்டரி கான்செப்ட் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த யூனிட்ஸில் வந்து அந்த ஹையரார்கி வந்து இன்டெப்த்தாக போகும், லெவல் பை லெவலாக போகும்.
ஸோ இப்போ லாஸ்ட் யூனிட்டை பார்த்தீங்கன்னா இவால்வேஷன் லெவல், அனாலிசிஸ் லெவலில் போயிட்டு நீங்கள் வந்து கேஸ் ஸ்டடியோ இல்லை வந்து ஒரு ப்ராஜெக்ட் ப்ரிப்ரேஷனோ இந்த மாதிரி கொண்டு வந்துடுவீங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்சுவல் ஹையரார்கீஸ். ஸோ இந்த மாதிரி கான்செப்சுவல் ஹையரார்கீஸ் இருந்தால் லேர்னிங் ப்ராசஸ் எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி டாஸ்க்கு இடையில சிமிலாரிட்டிஸ் இருக்கணும். தட் இஸ் தி சிமிலாரிட்டி ஆஃப் தி டாஸ்க்கு. இது வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரெண்டு சுச்சுவேஷன்ஸுக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ சிமிலாரிட்டி ஆஃப் தி டாஸ்க் இருந்தால் தான், அதாவது ப்ரீவியஸ்லி லேர்ன்டு மெட்டீரியல், இப்போது அதுதான் ப்ரீ ரெக்வசைட்டுன்னு சொல்லி கொடுக்குறோம். எந்த ஒரு லேர்னிங் மெட்டீரியல் நீங்கள் கொடுத்தாலும், எந்த ஒரு கரிக்குலம் சிலபை கொடுத்தாலும் ப்ரீ ரெக்வசைட்டுன்னு நீங்கள் போடுறீங்க. ப்ரீ ரெக்வசைட்டுன்னு போட்டு இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் சிமிலாரிட்டி ஆஃப் தி டாஸ்க். முன்னாடி படித்தது இப்போ படிக்கிறதோட சிமிலராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். அதான் சிமிலாரிட்டி ஆஃப் தி டாஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன். இதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது வந்து எப்படி இந்த ஆர்கனைசேஷனை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட், மன ரீதியான உடல் ரீதியான லேர்னர்ஸோட டெவலப்மெண்ட்டை பொறுத்து நம்ம இந்த ஆர்கனைசேஷனை பண்ணணும். அதே மாதிரி வந்து அப்ஸ்ட்ராக்ட்லேருந்து கான்க்ரீட் ஆர்கனைசேஷனை நம்ம வந்து அப்படி வச்சுக்கணும். அதாவது சுருக்கமாக சொல்கிறதுலேருந்து டீட்டெயிலாக சொல்கிறது, இல்லை லெவல் 1 கான்செப்ட்லேருந்து ஹையர் லெவலுக்கு போகிறது. இதுதான் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வித் லைஃப், நீங்கள் கொடுக்குற சப்ஜெக்ட் மேட்டர் ஏதாவது ஒரு வகையில் வந்து ப்ராக்டிக்கல் லைஃபோடு அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கோயின்சைட் ஆகணும். எங்கேயாவது அதை வந்து அப்ளை பண்ணணும். எந்த ஒரு லேர்னிங் மெட்டீரியலும் அந்த அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற லேர்னிங்கோ டாஸ்க்கோ வந்து அது வந்து நம்ம வந்து அதில் கொடுப்போம். ஸோ அது வந்து என்னென்னா இன்டர் ரிலேட்டடாக இருக்கணும், ஐசோலேட்டடாக இருக்கக்கூடாது. கான்செப்ட்ஸ், லேர்னிங் மேட்டர் வந்து ஐசோலேட்டடாக இருக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ யூஜியோ பிஜியோ படிக்கும்போது நீங்கள் வச்சிருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டடாக இல்லாமல் இன்டர் ரிலேட்டடாக அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற டொமைன் ஆஃப் ஸ்டடிக்கு கனெக்டடாக இருக்கும். ஸோ இப்படி வந்து இன்டர் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் மேட்டர் இருந்தால் தான் அதை படிக்கிறதுக்கான மோட்டிவேஷனும் இருக்கும். அதை வந்து லேர்னர்ஸ் வந்து சீக்கிரமாக மறக்க மாட்டாங்க. இது இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு தி சப்ஜெக்ட் மேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுவுமே வந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங் ப்ராசஸை, எஸ்பெஷலி லேர்னிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் மெத்தடும் வரும், என்வாயன்மெண்ட்டும் வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராக்டிஸ். It is also called a method of masses versus spaced practice. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னா ஒரு லேர்னிங்கை கொடுக்கும் போது அந்த லேர்னிங்க்கும் அடுத்த லேர்னிங்க்கும் இடையில ஏதாவது ஒரு பிரேக் இருக்கணும். ஸோ ஷார்ட் பீரியட் ஆஃப் ப்ராக்டிஸ் இன்டர் ரீட் வித் அ பீரியட் ஆஃப் ரெஸ்ட், அதுதான் சொல்கிறோம். ஷார்ட் பீரியட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இன்டர்ரேட் வித் அ பீரியட் ஆஃப் ரெஸ்ட். ஸோ இது வந்து எஃபெக்டிவ் லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு 2 லேர்னிங் 3 லேர்னிங்க்கு இடையில நீங்கள் வந்து கேப்பே கொடுக்கல அப்படின்னா அது வந்து லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் வெர்சஸ் பார்ட் லேர்னிங். ஸோ நீங்கள் கொடுக்குற லேர்னிங் மெட்டீரியல், லேர்னிங் கான்செப்டை பார்ட்டாக லேர்ன் பண்ணுமா இல்லை ஹோலாக லேர்ன் பண்ணுமா? சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோலாக லேர்ன் பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்கும். சில லேர்னிங் மெட்டீரியலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட்டாக லேர்ன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த லேர்னிங் மெட்டீரியலை பொறுத்தளவில் ஹோல் மெத்தடாக நம்ம வந்து டீச் பண்ணுறது, லேர்ன் பண்ண வைக்கிறது
பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்குது அப்படின்னு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஹோலாக ஒரு கான்செப்டை வந்து கொடுக்கும்போது அந்த கான்செப்ட்ஸுக்கு இடையில இருக்கிற அந்த கான்செப்ட்ஸ்குள்ளார இருக்கிற இன்டர் ரிலேட்டடான விஷயங்களை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும் ஒரே கண்டென்ட்டாக கொடுக்கும்போது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இதை வந்து ஹோலாக கொடுக்கணுமா இல்லை வந்து பார்ட் லேர்னிங்காக கொடுக்கணுமா சப்ஜெக்ட் மேட்டர்ன்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இதோட எஃபெக்டிவ்னஸ் எதை பேஸ் பண்ணி நம்ம டிட்டர்மைன் ஆகும் அப்படின்னா ஒரு 4 விஷயம் சொல்கிறாங்க. ஏஜ் ஆஃப் தி லேர்னரோட ஏஜ் என்ன, அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் இருக்கிற டாஸ்கோட டிஃபிகல்ட்டி லெவல். இங்கே டாஸ்க்னா ஒன்றும் இல்லை, அந்த சப்ஜெக்டை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான், அந்த சப்ஜெக்டை அவனுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண சொல்லுது, என்ன மாதிரியான லேர்னிங் கான்செப்ட்ஸை வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி அதை கொடுக்குறோம். அதுதான் டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் தி டாஸ்க். ஸோ இதை பேஸ் பண்ணியும் அதே மாதிரி அந்த லேர்னிங் மெட்டீரியலோட லென்த்து நம்ம எவ்வளோ கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ண கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணியும், அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி ஆஃப் த லேர்னர், அதை லேர்ன் கற்றுக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டோட அறிவு திறனுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து ஹோலாக கொடுக்குறதா இல்லை பார்ட்டாக கொடுக்குறதான்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசைட்டேஷன். ஸோ இதுவுமே வந்து என்னென்னா டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியது ரீசைட்டேஷன். இந்த ரீசைட்டேஷனை வந்து நம்ம வந்து ஒரு டீச்சர் வந்து எஃபெக்டிவாக பண்ணணும். அப்போ தான் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் வந்து அதை லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் வந்து அசஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து லவுடாக ரீகால் பண்ணும்போது இந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து இன்னமுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போது சின்ன வயசுலலாம் வந்து சத்தமாக படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சத்தமாக படிக்கும் போது சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ரீகால் ஆகும், ரீசைட் ஆகும். இப்போ வந்து ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் போது சத்தமாக வந்து அதை திருப்பி சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்ஸை திருப்பி வந்து சத்தமாக சொல்லி டீச்சர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ரீசைட்டேஷன் தான். ஸோ இதனால் என்னென்னலாம் வந்து சுப்பீரியர் அவுட்கம் வந்து எந்தெந்த விதத்துலலாம் கிடைக்குது அப்படின்னா, இட் அரோசஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி லேர்னர். ஸோ இந்த மாதிரி லவுடாக ரீசைட் பண்ணும் போது அந்த லேர்னரோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை டீச்சரால் கெட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு லேர்னருக்கு இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ ஒரு சொல்லி கொடுத்ததை அவன்கிட்ட திருப்பி சொல்லி கேட்கும் போது தன்னுடைய ரெஸ்பான்ஸு, லேர்னர் வந்து டீச்சருக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸு கரெக்டாக இல்லையான்னு டீச்சர் ஃபீட்பேக் கொடுக்கும் போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து லேர்னிங்கை கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இதோட எஃபெக்டிவ்னஸ். எரர்ஸை வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து ரீசைட் பண்ணுறதுனால கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லேர்னிங் மெட்டீரியலோட ரீஷேப்பிங் வந்து ஃபைனல் ஷேப்பிங் எப்போ நடக்கும் அப்படின்னா இதை மாதிரி ரீசைட் ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது தான் இந்த சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஷேப்புக்கு லேர்னர்ஸோட மைண்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் ரிசல்ட். ஸோ இப்போ ஒரு லேர்னிங் மெட்டீரியலை கொடுத்துட்டு, லேர்னிங்க்கு ஒரு சப்ஜெக்டை கொடுத்துட்டு அதை அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்டை வந்து ஒரு டீச்சர் கொடுக்கணும். ஸோ நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்டு, அந்த நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்டும் வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸை வந்து அஃபெக்ட் பண்ணோம். ஸோ நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்டு நம்ம வந்து அதாவது இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னா அதை அசஸ் பண்ணி அவனுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். அந்த ரிசல்ட்டை இன்டர்பிரட் பண்ணுற கேப்பபிலிட்டி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கணும். அதுதான் நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்டை. ஸோ நமக்கு வந்து இந்த லோ கிரேட் வந்திருக்கு, அப்போ நம்ம வந்து இன்னும் லேர்னிங் ப்ராசஸை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்டு. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்ன் பண்ணுற அந்த கான்செப்டுக்கு பீரியாடிக்
அசஸ்மெண்ட் கொடுத்து அதே மாதிரி ரிசல்ட்டையும் கொடுத்தா தான் இந்த லேர்னர் வந்து பீரியாடிக்கலாக லேர்ன் பண்ணும்போது அப்பப்போ வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா லேர்னிங் ப்ராசஸை வந்து அவங்களால மெச்சூர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி இந்த 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 ரிசல்ட்டை நீங்கள் கொடுக்கும் போது அசஸ் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கோ இல்லை ஒரு கிரேட்ஸோ கொடுக்கும் போது அந்த லேர்னர் வந்து தான் எந்த அளவுக்கு வந்து டார்கெட்லேருந்து வந்து பின்தங்கியோ இல்லை முன்னாடியோ இருக்கும் அப்படின்றத வந்து அந்த லேர்னரால் கெட் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு இன்சென்டிவாக இந்த நாலேஜ் ஆஃப் ரிசல்ட் இருக்குது. அதாவது இந்த லேர்னிங் ப்ராசஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லேர்னிங் பை டூயிங். இப்போ ஒரு லேர்னிங் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேர்னரோட பார்ட்டிசிபேஷன் தான் வந்து சென்ட்ரலான ஒரு விஷயம் ஆர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஒரு லேர்னிங்கை பண்ண வைக்கணும் அப்படின்னா டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு விஷயத்தை பண்ண வச்சு அதன் மூலமாக லேர்னிங்கை கொடுக்கணும். அதனால தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டோ இல்லை கேஸ் ஸ்டடியோ இதை மாதிரி வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ண சொல்கிறது வந்து என்ன எதுக்கு அப்படின்னா ஒரு படித்த கான்செப்டை ஃபிசிக்கலாக பண்ணி பார்க்கும் போது அதனுடைய லேர்னிங் வந்து அதிகமாகும். ஸோ இதுவுமே வந்து என்னென்னா டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து லேர்னிங் பை டூயிங் கொடுக்கலாம் அப்படின்னா டீச்சிங் எஃபெக்டிவாக இருக்காது, லேர்னிங்கும் எஃபெக்டிவாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிலிட்டி ஆஃப் மெத்தட். ஸோ ஒரு டீச்சர் வந்து எந்த மெத்தடில் டீச் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சூட்டபிலிட்டி ஆஃப் மெத்தட். அதே மாதிரி என்விரான்மெண்ட், அந்த சூழலும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணும். இப்போ வந்து சூட்டபிலிட்டி ஆஃப் மெத்தட் அப்படின்னா இந்த சப்ஜெக்டை வந்து இந்த மெத்தடில் டீச் பண்ணலாம். சில சப்ஜெக்டை குரூப் டிஸ்கஷன் கொடுத்தா அந்த அந்த கான்செப்ட்ஸை சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதான் டிஸ்கஷன் மெத்தடு. அது மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன், இந்த கான்செப்டை டெமான்ஸ்ட்ரேஷனாக தியரிட்டிக்கலாக நடத்துறதை விட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை கொடுத்தா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா அப்போ அந்த மெத்தடில் கொடுக்கணும். அதே மாதிரி லெக்சர் மெத்தடா இல்லை ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து லேர்ன் பண்ண வைக்கிறதா. ஹியூரிஸ்டிக் மெத்தட்னா சின்ன சின்ன மென்டல் ஷார்ட்கட்ஸ். இதை ஷார்ட்கட் வேல வந்து டீச்சிங்கை நம்ம கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி நீங்கள் டீச்சிங்கை கொடுத்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஹையாக இருக்கும். அதே மாதிரி ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெத்தட், சில இதை வந்து ஸ்ட்ரக்சராக வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ப்ளேவே மெத்தட் அப்படின்னா விளையாட்டு மூலமாக சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். லோ லெவல் டீச்சிங்கில் விளையாட்டு மூலமாக சொல்லிக் கொடுக்கறது, ரோல் பிளேயை வச்சு சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா லேர்னிங் ப்ராசஸை அது வந்து அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணும், லேர்னிங் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் இருக்குது, ஃபீல்டு ஒர்க்கு. இப்போ வந்து சோஷியல் ஒர்க் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டீச்சிங் மெத்தட்ஸில் கொடுக்கலாம். எஸ்கர்ஷன் அண்ட் ட்ரிப்ஸு, அதனால தான் வந்து இப்போ ஒரு என்விரான்மெண்ட் பற்றின லேர்னிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்கர்ஷனோ இல்லை ட்ரிப்ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு போயிட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லேர்னிங் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா டீச்சிங் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இதுவுமே வந்து லேர்னிங் அவுட்கம்மை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது வந்து என்விரான்மெண்ட்டுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டு, எந்த இடத்துல நம்ம டீச்சிங் ப்ராசஸ் பண்ணுறோம், லேர்னிங் ப்ராசஸ் எங்கே நடக்குது. அதே மாதிரி சோஷியல் என்விரான்மெண்ட்டும் வந்து நல்லா இருக்கணும். இப்போ சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறதே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான என்விரான்மெண்ட்லாம் இருக்குது. அந்த இடத்துல எப்படி வந்து கரெக்டாக லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும், டீச்சிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுதான் சோஷியல் என்விரான்மெண்ட்டும் டீச்சிங் ப்ராசஸையும் லேர்னிங் ப்ராசஸையும் அஃபெக்ட் பண்ணும். கிளாஸ் ரூமில் லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும்போது, டீச்சிங் ப்ராசஸ் நடக்கும்போது சர்டன் கல்ச்சர்ஸ் இருக்குது. அந்த கல்ச்சர்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டைமில் வந்து சைலண்ட்டாக லிசன் பண்ணணும். அவங்க வந்து வளவலன்னு பேசிகிட்டு இருந்தால் அது வந்து குட் கல்ச்சர் கிடையாது. ஸோ இதுதான் கிளாஸ் ரூம் கல்ச்சர், கிளாஸ் ரூம் ரிலேட்டடான டிசிப்ளின். அதே மாதிரி கரிக்குலம் அண்ட் டைம் டேபிள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி
Fatigue and rest very important for providing conductive environment. Fatigue and rest important. டீச்சிங்லேயும் ஒரு 2 பீரியட்ஸ்க்கு அப்புறம் பிரேக் விடணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேட்டிக் அண்ட் ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து டீச்சர் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு டீச்சர். இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணுறதுல டீச்சர்ஸ் ரிலேட்டடான ஃபேக்டர்ஸே இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ். டீச்சருக்கு டீச் பண்ணுற சப்ஜெக்டில் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் லேக் ஆனது அப்படின்னா, டீச்சருக்கே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அப்படின்னா எப்படி வந்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியும்? ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பாஸ் ஆகாது. ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ், டீச்சருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டீச்சர் தான் டெசிசிவ் ரோலை வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் தான் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டு. அப்போ இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை லீட் பண்ணுறதுல டெசிசிவ் ரோல் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டீச்சருக்கு தான் இருக்குது. அது சரியாக இல்லை அப்படின்னா அது வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் லேர்னர்ஸும் இருக்குது. இப்போது டீச்சர் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் லேர்னர்ஸ் வந்து அந்த ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்னா என்னதான் டீச்சருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலும் நாலேஜ் ஆஃப் லேர்னர்ஸ் வந்து லோவாக இருந்தது அப்படின்னா டீச்சிங் ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து லேர்னர்ஸோட காக்னிட்டிவ், அதாவது மென்டல் ரீதியான மெச்சூரிட்டி, சமூக ரீதியான மெச்சூரிட்டி அண்ட் எமோஷ்னல் டெவலப்மெண்ட், ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிற லெவலில் இருக்கணும். அதான் எமோஷ்னல் டெவலப்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து அந்த லேர்னர்ஸுக்கு வந்து நம்ம ப்ராக்ரெசிவ் வேல ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கும். அதெல்லாம் டைலர் பண்ணி தான் நம்ம வந்து டீச்சர் வந்து அந்த லேர்னிங்கை வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீச்சிங் ஸ்கில்ஸுன்றது வந்து சப்ஜெக்ட் நாலேஜுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட் நாலேஜுன்றது வந்து ஒரு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு நல்ல டீச்சிங் ஸ்கில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த சப்ஜெக்ட் நாலேஜை அவங்க எப்படி வந்து லேர்னர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, சப்ஜெக்ட் நாலேஜை எப்படி ஷேர் பண்ணுறாங்க, எஃபெக்டிவாக அவங்களால சப்ஜெக்ட் நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதா, அதுதான் டீச்சிங் ஸ்கில்ஸு. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஷேரிங், கம்யூனிகேஷன் அண்ட் இன்டராக்டிங் வித் வேரியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ரிலேட்டட் டு தி லேர்னிங் ஆஃப் தி சப்ஜெக்ட். ஸ்டூடெண்ட்டோட எஃபெக்டிவாக கம்யூனிகேட் அண்ட் இன்டராக்ட் பண்ணுறது. இதன் மூலமாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவ் டீச்சிங் ஸ்கில்ஸு. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீச்சிங் ஸ்கில்ஸு டீச்சர்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படுற ஒரு ஸ்கில்லு. ஸோ இந்த டீச்சிங் ஸ்கில்ஸு தான் இந்த ப்ரொஃபிஷியன்சி டீச்சிங் ஸ்கில்ஸில் ஒரு டீச்சர் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, இல்லை டெஃபிஷியன்சியாக இருக்காங்களா, அந்த ஸ்கில் அவங்களுக்கு பத்தலையா, இதை பேஸ் பண்ணி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரான நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்க வேண்டிய ஸ்கில்ஸு, டீச்சர்ஸ்க்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸு. ஸோ இது வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும். இது டீச்சர்ஸ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லினஸ் அண்ட் அப்ரோச்சபிலிட்டி. ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் அப்ரோச்சபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தது அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக டீச்சரோடு டிஸ்கஸ் பண்ண முடியும். லேர்னிங் ப்ராசஸ் வந்து அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு டீச்சர் வந்து அன்அப்ரோச்சபிளாக இருக்காங்க, இல்லை ரொம்ப ரூடாக இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்லினஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து டீச்சரை வந்து ஒரு எனிமி மாதிரி வந்து எதிரி மாதிரி திங்க் பண்ண வச்சிடும். ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடான டவுட்ஸையோ சப்ஜெக்ட் ரிலேட்டடான நாலேஜையோ டீச்சர்ஸ்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ எந்த ஒரு டீச்சருக்கும் ஃப்ரெண்ட்லினஸ் அண்ட் அப்ரோச்சபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி லிசனிங் ஸ்கில்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான் அப்படின்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு டவுட் கேட்குறான்னா என்ன சொல்கிறான் அப்படின்றத கேட்குறதுக்கான லிசனிங் கேப்பபிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு டீச்சருக்கு இருக்கணும்.
இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லினஸ் அண்ட் அப்ரோச்சபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர். டீச்சர் வந்து எப்போதுமே ரோல் மாடல் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், அது நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை ரோல் மாடலாக பார்ப்பாங்க, ஹீரோஸாக பார்ப்பாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்குள்ளே எப்போவுமே இருக்கும். அதுவும் யங் ஏஜஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸோட பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஒரு டீச்சர் வந்து அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன்ட்டு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்லாம் நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர் பேட்டர்னும் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸும் வந்து ஷேப் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸு. அதே மாதிரி லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் தி டீச்சர். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை ஒரு டீச்சர் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா அந்த டீச்சர் அவங்களோட மென்டல் ஹெல்த்தையும் அவங்களோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். ஸோ பர்சனல் லைஃபு ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு டீச்சர்னால எஃபெக்டிவாக வந்து டீச்சிங்கை கிளாஸ் ரூமில் பண்ணவே முடியாது. லேர்னிங் ப்ராசஸ் லேக் ஆகிடும் அங்கே. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் தி டீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிசிப்ளின். ஸோ எந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸும் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா அது எஃபெக்டிவான லேர்னிங் கிடையாது. ஸோ ஒரு கிளாஸ் ரூம் உள்ளார டிசிப்ளினை என்ஷூர் பண்ண வேண்டியது டீச்சரோட முக்கியமான ரோலு. ஸோ அதனால தான் வந்து ஸ்கூல்ஸோட ரூல்ஸை டீச்சர் எப்போவுமே கிளாஸ் ரூம்ஸ் உள்ளார ஃபாலோ பண்ணணும். சேஃப் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ டிசிப்ளின் ஸ்கில்ஸை வந்து ஒவ்வொரு டீச்சரும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு லேர்னர்ஸ்க்கு பாசிட்டிவ் பிஹேவியர்ஸை ப்ரமோட் பண்ணும். ஸோ வித்தவுட் டிசிப்ளின் லேர்னிங் கெனாட் பி அக்கம்ப்ளிஷ்ட். இதை வந்து நமக்கு தெளிவாக வந்து சொல்கிறாங்க. டிசிப்ளின் இல்லைன்னா லேர்னிங்கை அக்கம்ப்ளிஷ் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் ரிலேட்டட் டு இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன்னா எஜுகேஷனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுற அந்த கல்வி நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன். அது டீச்சிங்கை ப்ரொவைட் பண்ணுற எந்த இன்ஸ்டிடியூஷனாக வேணாலும் இருக்கலாம். இதில் என்ன அப்படின்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோவை அந்த இன்ஸ்டிடியூஷன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆசிரியர் மாணவர் சதவீதம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர்னால் அந்த ரேஷியோ இருக்கணும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் தியர் கமிட்மெண்ட்ஸ். ஒரு டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணக்குள்ள அவங்களோட குவாலிட்டி, அதே மாதிரி டீச்சிங்க்கு கமிட்மெண்ட்டாக அவங்க இருக்காங்களான்னு அவங்க இன்டர்வியூ அப்போவே செக் பண்ணி டீச்சிங் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறப்பே வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து அப்படிப்பட்ட டீச்சர்ஸை தான் அப்பாயிண்ட் பண்ணணும். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைப்பை உருவாக்கி தரணும் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு. அது இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க்கு தான். அதே மாதிரி சிறந்த டீச்சிங் மெத்தட்ஸை வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணணும். இப்போ நிறைய அக்ரிடேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. அங்கே என்னென்னலாம் டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட், ஒரு டீச்சிங் இன்ஸ்டிடியூஷனோட மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கணும். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்கூலில் தான் லேர்னர்ஸ் வந்து லேர்ன் பண்ண விரும்புவாங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட்டு நல்ல ஒரு சூழலை வந்து லேர்னிங் டீச்சிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கான சூழலை கொடுக்க வேண்டியது அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க்கு தான். அதே மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கான எல்லா விதமான ரிசோர்ஸஸையும் கொடுக்குறதும் இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க் தான். ஸோ we will stop with this. புதுசாக பார்க்குறவங்க இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நாங்கள் பர்ச்சேஸ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் கூட நீங்கள் என்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம். யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். எங்களுடைய மார்க் டெஸ்ட்டுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ப்ரிப்ரேஷனை நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கும் பூஸ்டப் பண்ணிக்கலாம். உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்டுக்கும் நாமினல் ப்ரைஸில் நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.